அந்த நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட போகும். இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா எல்லாரையும் பார்த்தா நல்லா படித்தவங்களாக தெரியுது, பணியில் இருக்கிறது மாதிரி தெரியுது. சரி, எல்லோரும் நல்லா வெளியே பார்த்தா ரொம்ப டிப்டாப்பாக நல்லா வந்திருக்கோம். ஆனால் உள்ளத்தில் பார்த்தா எத்தனையோ தேவைகள், எத்தனையோ கேள்விக்குறி, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ சோதனைகள், கண்ணிகள், பயப்படும் சூழ்நிலை, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை, கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை, கேள்வி ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்துச்சு, நான் இவ்வளவு நல்லா போய்கிட்டு இருக்கேனே, வேதவசனத்தில் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், தேவ வார்த்தையை சொல்லிட்டேன், பிசாசின் கிரியைகளுக்கு தான் நான் அதை எல்லாமே சொல்லி அதட்டிட்டேன், எல்லாமே நான் பர்ஃபெக்டாக என் பாட்டில் செய்தாச்சு. ஆனாலும் என் வாழ்க்கையில் இன்னும் எனக்கு ஏன் இத்தனை உபத்திரவம், இன்னும் எனக்கு ஏன் இத்தனை சோதனை, இப்படி இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? ஓடவே இல்லை, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியம் இதில் நான் சொன்னது ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த எல்லா காரியங்களும் 99% எதை பொறுத்ததாக தான் இருக்குது? இந்த உலகத்தை பொறுத்ததாக தான் இருக்கு. ஒரே தீர்வு ஆண்டவர் சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கன்னா இது எல்லாத்தையும் நான் கூட தரணும். Seek ye first the kingdom of God. தமிழை பாடுவோமே, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது யாவும் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது யாவும் கூட கொடுக்கப்படும். நான் சொன்ன மாதிரி நமக்கு லௌகீக கவலைகள் தான் நம்மளுக்கு நிறைய. லௌகீகம்னா என்னது? இந்த உலகம். நம்ம வாழ்கிறது இந்த உலகத்தில் தான் வாழுதோம். ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஊசி குத்த கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இந்த உலகத்தின் அதிபதி தள்ளப்பட்ட ஒரு பிசாசு, கோலியாத்து போல அவன் என்ன செய்வான்? கொக்கரிப்பான். இயேசு கிறிஸ்துட்டே போனான். இந்த உலகம் அது அவருக்குரியது தான், அவர் தான் இந்த உலகத்தையே படைச்சாரு. இந்த பூமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை பணிந்து கொண்டா எல்லாத்தையும் தந்துடுவேன். நீங்கள் சும்மா குதிங்க, யார் பார்த்துக்கிடுவா? தூதர்கள் பார்த்துக்கிடுறாங்க. இப்படி மம்புக்கு இயேசு கிறிஸ்துவே போய் இழுத்தான். சில காலம்தான் அவரை விட்டு விலகி இருக்கான். மறுபடியும் சோதனைக்காரன், பேரே சோதனைக்காரன். அதான் ஆண்டவர் சொன்னார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்தீர்கள், உங்கள் சத்துருவாயி பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சுற்றி திரியலாம், எல்லாரையும் வலைக்குள்ள அகப்பட முடியாது. யார் அவன் வலைக்குள்ள அகப்படுவதற்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கள தான் பண்ண முடியும். அவங்க யார் அவங்க அப்படின்னா, கவலையில் நிறைஞ்சிருக்கவங்க. அவன் சத்தத்தை கோலியாத்து இருக்கான், அவன் உயரம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ பயங்கரமாக அந்த ஆயுதங்கள் தனித்து போய் நிற்கான். அவன் மூஞ்ச கூட பார்க்க முடியாது, கண்ணு மட்டும்தான் தெரியும். நெத்தியில் ஏதோ லைட்டாக கொஞ்சம் இடம் தெரிஞ்சிருக்கு. அவ்வளோத்தையும் கவர் பண்ணி அப்படி வந்து நின்றுட்டு அப்படி சத்தம் போடுதான். அவனுக்கு அவ்வளோ பயம், யாரும் நம்மளை தாக்கிடக்கூடாதுன்னு அத்தனை கருவி அத்தனை ஆயுதங்களையும் அணிந்து வந்து நிற்கான். அவனை கேட்ட உடனே ஆண்டவரால் அபிஷேகம் பெற்ற சவுல் ராஜாவிலிருந்து அந்த தாவீதுடைய அண்ணன்மார், ரொம்ப சிறப்பான ட்ரைனிங் எடுத்த அண்ணன்மாரெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? சாமுவேலை இவங்களை தான் நீங்கள் அபிஷேகம் பண்ண போகிறீங்களான்னு கேட்கக்கூடிய அளவில் இருக்காங்க. சத்தத்தை கேட்டோன்னா ஓடிருக்காங்க.
இன்னைக்கு பிசாசு கண்ணில் காட்டுவான், காதில் கேட்க வைப்பான். இதுதான் நல்லா யோசிச்சு பாருங்க. சென்ஸ் அதுக்கப்புறம் தான் இருக்கும். இந்த வியாதியை நம்ம கேள்விப்படுவோம். இந்த காய்ச்சல் அவங்களுக்கு வந்திருக்கு, இவங்களுக்கு வந்திருக்கு, இவங்களுக்கு வந்திருக்கு, இவங்க வீட்டில் இவங்க இறந்து போனாங்க, இவங்க வீட்டில் இவ்வளோ நாள் காய்ச்சல் இருந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு, எனக்கும் அதே மாதிரி அறிகுறி இருக்குது, இந்த காய்ச்சலாக தான் இருக்கும். அது பார்க்குது, சரி கேட்குது, அவங்க வீட்டில் இறந்து போனாங்களாங்க்கா, அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை வந்து இப்படியா முடிஞ்சு போச்சான், முதல்ல கால் வலி தான் வந்துதான், அவங்க சாதாரண கால் வலின்னு இருந்துட்டாங்களாம், அங்கே பார்த்தா உள்ள கேன்சர் இருந்திருக்கு, அப்போ எனக்கும் கேன்சராக இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் கண்ணில் பார்க்கறதையும் காதில் கேட்குறது. சத்துருக்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் என்ன செய்வாங்க? என்னைக்கு நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு பிசாசின் கண்ணு நம்ம மேலே, ஆண்டவருடைய கண் எவ்வளோ தூரம் நெசமாக இருக்கோ அதே போல் பிசாசும் என்ன செய்வான்? தனது கண்களை வைப்பான். எப்போ நம்ம வந்து அவன் ஜெயிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். அதான் பார்த்தோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே. அந்த ஆவியில் நீங்கள் அதுதான் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எப்படி தேடுகிறது? நம்ம கண்ணு இந்த பிசாசை பார்க்கறதுலையும் பிசாசின் வார்த்தைகளை கேட்கறதுலையும், எல்லாரையும் நான் பிசாசுன்னு சொல்லலை, ஆனால் பிசாசு யார் மூலமாக தான் செயல்படுவான்? நம்ம வீட்டில் உள்ளவங்க மூலமாக, நம்ம நேசிக்கவங்க மூலமாக, நம்ம தெருவில் உள்ள ஜனங்கள் மூலமாக, இல்லை நம்ம வேலை செய்தோம்னா பணி செய்கிற இடத்துல நம்ம கூட உள்ளவங்க, நமக்கு மேற்பட்ட அதிகாரிகள், நமக்கு கீழே இருக்கவங்க, நேற்று வரைக்கும் அடங்கி போகிறவங்க எனக்கு ரொம்ப அப்படி களமாக பேசுவாங்க. ஊரில் இருந்து ஏதோ பொய்யான காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. இந்த மத்தேயு 6 பார்த்தது போல் இந்த நெகேமியா 6 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரே பயம் பயம் பயம். நெகேமியா 6 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா இருக்குது. அதில் அலங்கத்தை என்ன செய்வாங்க? அலங்கத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் எல்லாத்தையும் பார்க்க நேரம் இருக்காது. அந்த 6 ஞாபகம் வச்சுக்கிடுறதுக்கு சொல்லுவேன். பயம் உண்டாக்குவோம் பிசாசு. சன்பல்லா தொபியான்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க நெகேமியா சேர்ந்து அலங்கத்தெல்லாம் சன்பல்லா தொபியா மற்ற பகைஞரும் கேட்ட போது, நம்ம என்னைக்கு நம்ம வீடு கட்டி நம்ம என்னைக்கு கர்த்தருக்குள்ளே வந்து தேவன் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துருக்கார், எப்போனாலும் அந்த ஒரு கற்பனையை வச்சுக்கிடுங்க. கண்ணு ஆண்டவர் கண்களையும் நம்ம ஃபிசிக்கல் கண்களையும் திறக்கணும். கேளுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கோடான கோடி தூத சேனையோடு எப்பவும் நம்ம கூட தான் இருக்காங்க. நான் முன்னிட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் தனியாக ஒத்த ஆளாக இயேசு ஏதோ பாவம் போட்ட ஒரு ஆள். நம்ம இருதயம் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, டாக்டர் அம்மாலாம் இருக்காங்க, ஒரு கைப்பிடி அளவில் தான் இருக்கும். அதாவது குட்டியானது தான் இருதயம். அப்போ இந்த இருதயத்தில் இவ்வளோ பேர் வந்து இருக்க முடியுமான்னு நினைக்கும், இருக்காங்க. அதுதான் அற்புத உலகம், சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு. நம்ம கண்ணு இந்த உலகத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம முன்னேறவே முடியாது. பார்த்துக்கிட்டுங்க, இதெல்லாம் நத்திங். இதெல்லாம் பின்னால் தான் சொன்னேன், எல்லாம் பின்னால் நம்மளை அப்படி ஒட்டிக்கணும். இந்த உலக பொருள்லாம் நமக்கு தேவையானது என்னது வேணும் அதுதான். இந்த கூட அள்ளி அள்ளி என்ன செய்வார்? கூடையா வேண்டாம் வேண்டாங்க மடியில் அள்ளி என்ன செய்வாங்களாம்? சரிந்து விழும்படி போடுவாங்களாம். நிச்சயமாக வருமா வராதா? நிச்சயமாக. நம்ம கண்ணு மட்டும் மேலே மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவரே இந்த கண்களை திறந்துடும். அது பாருங்கள் 6 அதிகாரம் 1-2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் பார்த்தோன்னா எலிசா அந்த சுற்றிடுவாங்க. யார் வருவா? ரதங்கள், இராணுவங்கள், குதிரை வீரர்கள் எல்லாம் ஃபுல்லாக நிரப்பியிருப்பாங்க. யாரை பிடிக்க? எலிசாங்க ஒரு தீர்க்க தரிசியை பிடிக்க. ஏன்னா அவருக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்காரு. ராஜ அரண்மனையில் சத்துருக்கள் என்ன பேசுகிறாங்க எல்லா செய்தியும் வந்துடும். ராஜாவுக்கு சொல்லிடுவாங்க. எச்சரிக்கையாக அந்த ராஜா முன் நடவடிக்கை எடுத்து எதிரிகளும் தப்பி 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 வராங்க. யாருன்னு கேட்காங்க. இப்படி ஒரு ஞான திருஷ்டிக்காரன் தீர்க்க தரிசி இருக்கார். சரி, அந்த எலிசாவை பிடிச்சி கொண்டுட்டோன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். தேவ பிள்ளையை கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. நம்ம உயிர் கர்த்தரின் கையில் இருக்குது. அவர் எப்படியாலும் என்ன பண்ணுறது தப்பு வச்சுருவார். அதனால் தயவு செய்து இந்த உயிருக்கு பயப்படவே வேண்டாம். தேவனுக்கு நம்ம சேர்ந்துட்டோமா? தேவனுக்கு சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு
பதில் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த பேசிக் விசுவாசத்தை தான் பிசாசு அப்படியே ஒரு தட்டி ஒரு ஆட்டம் அப்படி ஒரு புழுக்கு மாதிரி கழிச்சிடும். ஏதோ ஒரு நல்லா போய்கிட்டே இருப்போம், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தோமோ நம்மளுக்கு ஒரு மாதிரி பேசின உடனே அப்படி நம்ம சரீரத்திலே ஒரு பயம், ஒரு வெளியே சொல்ல முடியாது ஒரு நடுக்கம், இப்படி ஆயிருமோ அவ்வளோதான். அந்த ஆக்சஸ் ஒரு சின்ன அந்த நம்ம செல்ஃபோனுக்கு ஒரு சொருகுறதுக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்த மாதிரி பிசாசு உள்ளே வருதுக்கு ஒரு சின்ன இதை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல தான் வாசல்களை நாம் என்ன செய்யணும், மூடி போடணும். ஆலயத்துக்கு வரும்போது துதியின் வாசல்கள் எப்பவும் நீங்களே தேவனது ஆலயம். நம்ம இருதயம் நம்ம சரீரம் 24 மணி நேரமே என்ன செய்யணும், ஒரு துதியின் கோட்டையாக இருக்கணும். 2 நாள் நம்மளை பார்த்து பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவார். ஸ்தோத்திரம் நமது வாழ்வின் சூத்திரம், ஃபார்முலா. நிச்சயமா துதிக்கிறது யாரையும் பூமியில் உள்ளவன் அல்ல, இயேசுவை தான் நம்ம துதிக்கிறோம். இந்த வாயில் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். தேவ வார்த்தை அதை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் பயப்படும் நாளிலுமே நம்புவேன். யாரும் நம்மளை பயம் காட்டுதாங்களா? லேசாக அவன் பிசாசு தொடுதல அந்த பயம்தான். அந்த பயம் நெகட்டிவ் ஃபெய்த். எப்படி விசுவாசம் நம்மளை ஆண்டவரோட இணைக்கோ அது மாதிரி பயம் பிசாசோடு நம்மளை இணைச்சிடும். நமக்கும் பயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏசாயா 54 பார்க்கும், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். இந்த ஆசீர்வாதத்தினாய் இது ஏதோ நான் பேசணும்ல வந்தேன்னு இல்லை, இதெல்லாம் வாழ்க்கையில் உள்ள சத்தியங்கள். கர்த்தர் தாராரு. இந்த டைமில் அப்படியே கேட்ச் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இதில் ஓட்டையாக இருக்கேன், மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துலேருந்து போகும்போதே நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிறிஸ்டியனாக நம்ம போகணும். எத்தனை செய்தி கேட்டால் அவங்க ட்ரெஸ்ஸை பாரு, அந்த ஆலயத்தை பாரு, அந்த உபதேசியாரை பாரு, அவர் பிள்ளையை பாரு, அவர் ஒய்ஃப் ஏன் இப்படி சொன்னாங்க, இது ஏன் இப்படி, இதே நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். நம்மகிட்டே 1000 காரியம் இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு அசைன் பண்ணி தான் அந்த உலகத்தில் அனுப்பியிருக்கார். ஒரு குறிப்பிட்ட இந்த வேலையை இந்த பிள்ளை செய்து வருவான். தாவீதை போல, பவுலை போல, அவனை போல, இவனை போலலாம் இல்லை, இயேசுவை போல நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை தந்திருக்கார். ஆண்டவர் உள்ள தேவர்கள்னு சொல்லி இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கார். அப்போ பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் அப்படிங்கிறார். ஒரே பேதுரு இயேசுவுக்கு உண்மை இந்த இதை மேலே சபையை கட்டுவேங்காரு. அடுத்த செகண்ட் சொல்லுதாரு, என்ன சொல்றாரு, அப்பாலை இப்போ பிசாசை. அதனால் நம்ம 2 பேருக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். இயேசுவுக்கும் கொடுக்கலாம், பிசாசுக்கும் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழணும். ஆனால் ஒரு நாள் கூட அவனுக்கு கொடுக்கணும். சப்போஸ் யாரும் எதுவும் பயத்துக்கும் கலகத்துக்கும் கசப்புக்கும் எது இடம் கொடுத்து வச்சுருந்தா தூரப்போ பிசாசு, நான் அதை தூர போடுறதுன்னு சொல்லி தூர போட்டு உமக்கு மட்டும்தான் என் சரீரத்தில் இடம். என் சகோதரரே, யாக்கோபு 3 பார்ப்போம், இப்படி இருக்கலாகாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் ஒரே இதுலேருந்து ஒரு ஊற்றிலிருந்து வரக்கூடாது. வரலாம். இதில் தான் நம்ம நரகமாக பரலோகமாங்கிற லெவலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு போதும் மற்றவங்களை குறித்து கவலையோடு இருக்கணும், அக்கறையோடு இருக்கணும். அதெல்லாம் நான் சொல்ல வரல. அவங்கள பற்றி குறைகளை பெருசுப்படுத்தாங்க. ஆண்டவர் கண்ணில் உத்திரம் இருக்கும்போது அடுத்தவன் கண்ணில் இருக்க திரும்ப பார்க்காத, அதை பெரிதுபடுத்தாத. அவன் நின்னாலும் இன்னொரு ஊழியக்காரங்களை மேலே தயவு செய்து கடைசி காலங்களில் என்னதெல்லாமோ நடக்கும். அவங்கள போய் உங்களுக்கு பிடிக்கணும்னா விலகிட்டு போயிருங்க. போய் அது குறை, இது சூத்த, ஏதோ அவங்க மூலமாக 10 பேரை கர்த்தர் கொண்டு வந்துட்டு தான் இருக்கார். அவங்க மேலே தேவன் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி இருக்கார். அதில் எனக்கு அதுதான் ஊழியம்னு சொல்லிட்டு புற பேசுகிற ஊழியத்துக்கு இதுவரைக்கும் இருந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம எப்படி கர்த்தரை உயர்த்தலாம். நிச்சயமாக நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது அந்த தேவ ஆவியான நம்ம மேலே ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பார். ஒரு ஈரம் இருக்கும், ஒரு பசை இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பலாப்பழமாக பழுத்துட்டா நல்ல நியூ பிராண்டடாக அது இங்கே எங்கே கொண்டு போய் வச்சாலும் சரி, இந்த இடத்துல மனத்தை இத்தனை பேர் இருக்க இடம் டெம்டேஷனாக இருக்குமேல அது மனத்தை நிறுத்த இல்லையா. பெரிய மல்லிகைப்பூ வச்சுருக்கீங்க, பெரிய நிறைய இருக்குது, ஒரு கூட அதில் இருக்குது, அது மனத்துக்கிட்டே தான் இருக்குது. இது போல தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் பிரகாசித்து கொண்டே இருக்கும்படி வைத்திருக்கிறார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். நீங்கள் நம்ம யோசித்து பார்க்கணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
நேற்றை விட இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன். ஒருவேளை பழைய காலம் பிறப்பு பேசிக்கிட்டே இருந்திருக்கலாம், குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம், சொட்டாசிங்கி மாதிரி நம்ம இருந்திருக்கலாம், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கவங்களாக இருக்கலாம். முறுமுறுக்கவங்களெல்லாம் பற்றி ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. முறுமுறுக்க அடி தான். 40 நாள் பயணம், 40 வருஷம் ஆகும். எல்லாரும் செத்து விழுந்து ஒருத்தையும் கூட அந்த காணானுக்குள்ளே போக முடியலை. அதனால் நம்ம மாறு தட்டி நான் யார், என் குடும்பம் யார், என் கோத்திரம் யாருன்னு சொன்னால் மேன்மைப்படுத்திடுவோம். தேவனாகிய கர்த்தரை நமக்குன்னு வச்சிருக்கனால அதை மாத்திரம் நம்ம என்ன செய்வோம், மேன்மை பாராட்டுவோம். அந்த பெருமை போ இந்த உலகம், இந்த ஊர்லேயே எங்கள் ஊர் தான் பெருசு, நான் தான் பெரிய படிப்பாளி, நான் தான் இந்த உலகத்திலே. ஒரு அம்மா ஒரு கிராமத்தில் சொல்லுதாங்க, அவங்க இன்னொரு பிள்ளை அது முந்தைய டாக்டரேட் முடிச்சாச்சு, பிஹெச்டி. இந்த அம்மா அவங்க பிஹெச்டின்னு பட்டம் போட்டாங்க தெரியுமா. அவங்க சும்மா போட்டிருந்தாங்க. நான் தான் ரியலாக முதல்ல என்ன செய்தேன், நான் முடித்தேன், நான் தான் பெரியவங்க. அந்த அம்மா இன்னைக்கு இல்லை சொல்லுதேன். எதுக்கு நான் இந்த பட்டம், இதெல்லாம் அழிஞ்சி ஒழிஞ்சி பேர், இதெல்லாம் எது வேணுமோ தூக்கி கொண்டாந்து நம்மளுக்கு ஆண்டவர் ஒட்டி வச்சிருவார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாகும். மகிமை கட்டாயம் வரும். ஐஸ்வர்யம் வந்துட்டுன்னா மகிமை வரும். பணமே இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. பணம் வேண்டாம் வேண்டாம்னு அள்ளி குமிஞ்சி கிடக்கு, கொட்டி கிடக்கு. கட்டாயம் அப்பா வாழ்ந்துட்டு வருவாங்க. நம்ம இன்னும் அங்கே கிடையாது. நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிற கர்த்தர் மேலே இருக்கு, கூட தருவார். அவரை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த உலகத்துக்குள்ள ஆஸ்தி எல்லாம் அவருக்குரியது. வெள்ளி அவருக்குரியது, பொண்ணு அவருக்குரியது, நாம் அவருக்குரியவர்கள். அப்போ நம்மளுக்கு தராமல் யாருக்கு கொடுக்க போகிறாரு? அதனால் அஞ்ஞானிகள் நாடித்தரு. அஞ்ஞானிகள்னா யார்? இந்த உலகத்தில் உள்ளவங்க. இங்கே அவங்களுடைய காரியங்களெல்லாம் பார்த்தா அவங்க வீடு எப்படி இருக்கான், எத்தனையோ பெருசு. ஆசியாவிலே பெரிய வீடு நம்ம இந்தியாவில் இருக்குங்க. எத்தனையோ ஸ்டெப்ஸ் இருக்கு. அவங்க வாழ்நாள் முழுக்க அத்தனது ஏறி எல்லா ரூம்லையும் நூக்கன் கார்னர்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய வீடை அஞ்ஞானிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது உங்களுக்கு எனக்கு தருவாரா தரமாட்டாரா? அதை விட சிறப்பாக கூட்டி தருவேன்னு வாக்கு கொடுத்துட்டார். இன்னொன்று, தேவ வார்த்தை சின்னதோ பெருசோ அப்படியே சிறுபிள்ளை மாதிரி நிறுத்திக்கிறணும், நம்பணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியினா தான் நான் என்ன செய்வேன், தேடுவேன். அப்போ என்ன இருக்கும், ஸ்தோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனமாய் ஸ்தோத்தரிப்பேனா 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 முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. இதை மாதிரி நம்ம பாடிக்கிட்டே இருப்போம் ஒழிய, இப்படி பாடிக்கிட்டே இருந்தால் கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல நேரம் போதாது. இப்படி இருக்க கதை, அடுத்த வீட்டு பிள்ளை ஓடி போச்சு, அடுத்த வீட்டு பையன் ஃபெயில் ஆகிட்டான், அவங்க வீட்டில் இப்படி நோயில் சீரழிந்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பேச நமக்கு நேரமாக இருக்குது. யாரும் சொன்னாலும் அவங்களுக்காக மனசில் ஜோம் பண்ணிக்கிடுங்க. அதை பெருசுப்படுத்தி ரூம் போட்டு உட்கார்ந்து அக்கா பாடு பேசுவோம்னு சொல்லி உட்கார வேண்டாம். ஓடிக்கிட்டே என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம வாயில் பாட்டு அப்படி தொட்டாலே அப்படி தேவ வசனமும் தேவனை துதிக்கிற துதியும் இருக்கணும். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். பயப்படும் காரியங்கள் வரலாம். பிசாசு இப்படி இருக்க உங்களை அவன் இதுக்கு மேலே அவன் ட்ரிக் ஃபுல்லாக உங்களை என்ன பண்ணுனா நீங்கள் உட்காந்து அழுவீங்க, சந்தேகப்படுவீங்க, புலம்புவீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற பிரச்சனையை கொண்டு வரும். அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போயிருங்க. ஆண்டவரே, நேற்று வரைக்கும் நான் இவங்க ரொம்ப நம்பினேன், இன்றைக்கி இவங்க என்னை தூத்துத மாதிரி பேசுதாங்க, என்னை உலகமே நம்புத மாதிரி
சொல்லுதாங்க, என்னை கொள்ளக்காரிங்காங்க, என்னை கொலைக்காரிங்காங்க. அதையும் 4 பேர் நம்புதாங்க, இருக்கலாம்னு சொல்லுதாங்க. எனக்கு என் மனசை வேதனைப்படுத்துதப்பா, உங்கள் கையில் தாரேன். இந்த காரியம் எனக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வருது, ஒரு பய அலையை உருவாக்கும். நானே இவ்வளோ தூரம் வாய் பேசுதேன், எனக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் வருது. ஆனால் அப்படி எப்பாடி இப்படி செய்தாங்களோ, இல்லை நம்ம நல்ல பேரெல்லாம் கெடுத்துருவாங்களோ, இப்படி ஆயிருமோ, இதுக்கு முந்தி இப்படி ஆயிருந்திருக்க. பிசாசு பழைய கால தோல்வியை கொண்டு வருவான். நம்ம ஜெயித்த கர்த்தருடைய மரித்தே நானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி ஜெய கிறிஸ்து நம்ம முன்னால் போகிறோம். பாடுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய மல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெய மல்லேலூயா அவர் நாமத்துக்கே. சேனைகளின் கர்த்தர் நமக்கு முன்னால போய்கிட்டு இருக்கார். யாக்கோபின் தேவன் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கார். ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள் எல்லாம் 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் என்ன பார்க்கணும்? அக்கினியா இருந்துடும். அக்கினிக்கு முன்னால யாரும் பக்கத்தில் வர முடியுமா? கேஸ் ஸ்டவ் லைட்டாக ப்ளூ ஃப்ளேம் லேஸாக தான் எரியும். தெரியாமல் கையை கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்க. நேற்று ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் நரகத்துக்குனாலும் போயிருந்தேன், இவங்களெல்லாம் மன்னிக்க முடியாது, செத்தாலும் பேச முடியாது. ஈஸியாக பேசாதங்கம்மா. உங்கள் ஸ்டவ் மேலே ஒரு 5 நிமிஷம் கையை வைங்க பார்ப்போம். லைட்டு விளக்கு எரிந்ததே தெரியாது. அதிலே நீங்கள் வைக்க முடியாத பயங்கரமானது. 7 மடங்கு என்னது அடுப்பை அதிகப்படுத்துங்க, பவரை கூட்டுங்கன்னு சொல்லுது பார்ப்போம். அது மாதிரி கூட்டினாலாம் நீ நரக அக்கினியில் யாருமே போகக்கூடாது. எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணுங்க. எல்லாம் நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். நம்மளை பார்த்தாலே பரலோக ராஜ்யம் தெரியும். முகத்தில் முதல்ல ஒரு சிரிப்பு இருக்கணும். இன்வெர்டட் ஃபியர் நம்ம வாய் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த முகத்தில் பிரகாசத்தை தருவார். எல்லாம் இருண்ட முகங்கள் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். கவலைகள் மாறும், கண்ணீர்கள் மாறும், கேள்விக்குறிகள் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். ஏன்னா தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடும். அப்போ சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை நிச்சயமாக சொல்யூஷன் உண்டு. அதுக்கு பேர் தான் ப்ராப்ளம்னாலே தீர்வு கட்டாயம் இருக்கும். தீர்வு இயேசு கிறிஸ்துவானவர். சில சமயம் ஆண்டவர் கூட கண்ணு காணாத மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதையும் போய் சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு தரம் நான் கூப்பிடுதேன், இத்தனை வருஷமாக கேட்கேன், இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் தீராதது போல இருக்கப்பா, நான் தீர்த்து தருவேன். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். முந்தின மழையை காட்டிலும் பின்மாறி இன்னும் சிறப்பாக பெய்யுமா. நம்ம இது வரைக்கும் வயசாகிட்டு நம்ம நினைப்போம். யாரும் தயவுசெய்து வயசாகிட்டுலாம் வருத்தப்பட வேண்டாம். அவர் என்ன சொல்றார்? தாயின் வயிற்றில் ஏந்தினது முதல் நான் உன்னை தாங்குனேன், ஏந்துனேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எப்படி குட்டி பிள்ளைகள் இருப்போம். நம்மலாம் பெரிய ஆட்கள். இந்த படங்கள்லாம் போட்டு விடுதாங்க. பெரிய ஆட்கள்னோடனே அவங்க பாத்ரூம்லாம் போக முடியாது, படுக்கை ஆயிடுவாங்க, பக்கத்தில் போக முடியாது, ஸ்மெல் பேட் ஓடர் அடிக்கும் அந்த ரூம் முழுவதும். யாருமே பக்கத்தில் சொந்த பிள்ளையே வராது. அப்புறம் வேறு யார் வருவா? பணத்துக்கு இவங்க கொடுத்தாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஏதோ அரைகுறையாக க்ளீன் பண்ணி தனியாக தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, இதே நேரம் அதே குட்டி பிள்ளை இதே நாத்தத்தோடு தான் பண்ணினாலும் அம்மாவுக்கு பாசம் எது நார்மல்னு சொல்லுவாங்களா? என் பிள்ளை கக்கா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? உடச்சி நீட்டாக்கி குளிக்க ஊற்றி மணமாக்கி ட்ரெஸ் பண்ணி அப்படி கொண்டு வந்து தர்றாங்க. ஆனால் அந்த முதிர் வயதானவங்களை கவனிக்கிறதுக்கு குட்டி பிள்ளைகளுக்கு மனம் இல்லை. ஆனால் நம் கர்த்தர் என்ன செய்தார்? தாயின் வயிற்றுல எப்படி ஏந்தி குட்டி பிள்ளையை சுமக்காரோ அதே போல் என்ன செய்வாராம்? தாய் தன் பாலகனை மறப்பாளோ. பெரிய பிள்ளை கூட மறந்துடுவா. கல்யாணம் கட்டி கொடுத்த பிள்ளைய, குட்டி பிள்ளையை தாய் 10 மாதம் பிள்ளையை மறந்துட்டு வந்து உட்காந்துருப்பாளா? நிச்சயமாக மறக்க மாட்டேன். ஆண்டவர் அப்படியே டிசைன் பண்ணிட்டார். எல்லாம் அந்த பிள்ளையை வளர்க்க முடியாது. அதுபோல் நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை நான் வளர்ப்பேங்க. அதனால் வயசாகிட்ட நம்மளை பராமரிக்க யாரும் இல்லையே, கர்த்தர் நம்மோட இருக்கார். நிச்சயமாக நடத்துவார். இந்த தேவன் என்றைக்குள்ள சதா காலம் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். அதனால் முதுமையில் அப்படி ஆயிருமோ? இன்னைக்கு ஒரு இதில் ஆர்டிக்கிள் ஆசை, முதுமையிலலாம் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இது வர்றதுக்குள்ளே நீங்கள் செத்து போயிடணும். எப்படி
அந்த அளவுக்கு பிசாசு ராஜ்யத்துக்கு ஆட்களை இழுக்கான். அதனால் அவன் சத்தத்தை நம்ம கேட்க வேண்டாம், அவரை பெருசாக புரபகண்டா பண்ண வேண்டாம். எல்லா நெகட்டிவும் அவன்கிட்ட இருந்தால் வரும், எல்லா பாசிட்டிவும் ஆண்டவர்கிட்ட இருந்தால் வரும். எல்லா நோயும் பிசாசிட்ட இருந்து தான் வருது, எல்லா வகையான நோயும் பின்னால் அவன் தான் இருக்கும். அதனால் இயேசுவின் நாமத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்த வல்லமையின்படி அவனை கடிந்து கொள்வோம். ஜான் பெனியன் ஒரு சொப்பனம் கண்டாராம். சொப்பனத்தில் ஒரு பெரிய தூண், அந்த தூணில் தக தக தகன்னு அக்கினி எரிந்து கொண்டே இருக்குது. பிசாசு அவன் சேனைகளோடு வந்துட்டான். வந்து அந்த தூணை அப்படியே, ஏன்னா தூண் எதை குறிக்கினா ஜெயம் கொள்கிறவர்கள் தேவ ஆலயத்தில் தூணாக இருப்பாங்களாம். அந்த டைமில் பெரிய கூட்டம் வந்து கல் மண் தண்ணி எதெல்லாமோ ஊற்றி அந்த தீ அணைக்க பெரும் பாடுபட்டு பண்ணிகிட்டே இருக்காங்களாம். இவ்வளவுக்கு அணைஞ்சு இருந்திருக்கான், ஆனால் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். என்னென்னு பார்த்துட்டு தான் ஆண்டவர் அந்த பக்கம் போய் பார்ப்பானார். அங்கே அடியில் பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் என்ன செய்தாராம், அளவில்லாமல் ஊற்றினார். சகரியால் பார்ப்போம், பொன்னீர எண்ணெய் பரலோகத்துக்குள்ளே இறங்குது, நம்ம வீடுகளுக்குள்ளே இறங்குது, ஆலயத்துக்குள்ளே இறங்குது. இந்த நேரத்தை நம்ம சரீரமாகி ஆலயத்துக்குள்ளே இறங்கி கொண்டு அந்த எண்ணெயை யாரும் அவிக்க முடியுமா? பரலோகத்திலிருந்து ஊற்ற அங்கேருந்து வரதை யாரும் குறைக்க முடியுமா? பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த கண்ணு முதலாவது தேவனுடைய ராஜ்யங்கிறது அது சாதாரண ராஜ்யம் இல்லை, மோஸ்ட் பவர்ஃபுல் ராஜ்யம். அவ்வளோ தூரம் ஒரு வல்லமையுள்ள கர்த்தர் நம்ம கூட இருக்கார். அதில் எண்ணெய் அங்கேருந்து ஊற்றிக்கிட்டே இருப்பார். எவ்வளவு பிரச்சனை பெருசாக இருந்தாலும் சரி, அதை விட பெரிய தேவன் இன்றைக்கி உங்க கூட இருக்கார். அதனால் நிச்சயமாக ஐஸ்வர்யம் பின்னாலெல்லாம் போக வேண்டாம். ஆராதிக்க போகிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அப்போவுமே எதோட தான் புறப்பட பண்ணும்போதே என்னதை கொடுத்து தான் அனுப்புதாரு. நயத்தம்னு சொல்லுங்க, வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்து தான் அனுப்புதார். நமக்கெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் இருக்கிற ஆராதிக்க போகும்போதே நீங்கள் வந்திருக்க நமக்கே ஆண்டவர் நினைச்சிருக்காரு. அதான் அந்த கண்ணு நமக்கு தெரியுது. இன்னைக்கு ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறங்குங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்கள் உண்டு பண்ணினவைகளை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனுஷரின் இருதயத்தில் தோன்றினது கூட இல்லையா, அவ்வளோ வச்சிருக்கார். அதனால சந்தோஷமா பொண்ணோட தான் புறப்பட பண்ணுது. பேதூர் இருக்கான் வரைய, அப்போ தான் கர்த்தத்தை வாரம் அன்னைக்கு தான் ஆண்டவரே போய் அந்த படகை பார்த்து முதல் நாளே அந்த படகு எப்படி இருக்கான், 2 படகுகளும் அமிழத்தக்கதான, அது என்ன மீன்னா சும்மாவா இருக்குது. 1 கிலோ மீன் அன்னைக்கு கேட்டோம், 1800 ரூபாங்க. ஷீலா மீன் சென்னை போயிருந்தப்பாங்க வாரம், 1 கிலோ மீன் 1500. உங்கள் கடல்லே பிடிச்சிட்டு இந்த வேலையை கொடுக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்படிதாம்மா அந்த வேலை தான் அப்படின்னாங்க. சும்மாவாக இருக்குது, 2 படகு நிறைய அப்படி ஷீலா மீன் வந்து அவன் கோடீஸ்வரனாக இருக்கும். முதல் நாளில் அவன் கேட்கவே இல்லை, நிரப்பித்தான் கூப்பிடுதாரு. அது மாதிரி உங்களே என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னா நம்ம கூட எல்லாம் இருக்குது. மீன் கூட கூடையாக நம்மளுக்கு இருக்குது, வெள்ளி பொண்ணு நமக்கு இருக்குது. அதனால் அதை பற்றி கவலை, அதை பற்றி இது ஜனங்கள் அதைத்தானே கெடுக்கிறதுக்கு நிற்காங்க. இதை பண்ணுதாங்க, அதை பண்ண அழுக்கி எழுதி கொடுங்க. நம்மளுக்கு கர்த்தர் அங்கேருந்து ஊற்றிக்கிட்டே என்ன செய்வார் இருப்பார். பானையில் மா செலவழிந்தும் போகாது, என்ன செய்யாது, எண்ணெய் குறைவிட. 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் நம்ம பார்க்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்குது 13ஆம் வசனத்தில், முதலில் எனக்கு ஒரு அடைய கொண்டுடுவாங்க. முதலாவது தேவனது ராஜ்யம், முதலாவது கர்த்தருக்கு நம்ம கொடுப்போம், நம்ம இருதயங்களை கொடுப்போம். நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது, நம்ம எல்லாரும் தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டவங்க. நிறைய வசனங்களை நம்ம பார்த்தோம். தேவன் நம்ம கூட எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாரா பேசலையா? இன்னும் பேசிக்கிட்டே இருப்பார். தேவ வார்த்தை நம்ம கையில் இருக்குது. இந்த வசனத்தை போய் நல்லா உட்கார்ந்து வாசிப்போம். இந்த உலகம் நம்மளை மேற்கொள்ள முடியாது, உலகத்தின் பொருட்கள் நம்மளை தேடி வரணும். எனவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தேடி அலைய வேண்டாம். மற்றவங்க செய்த மாதிரி இந்த 5 ரூபாயும் இந்த என்னது உண்டியலில் போடவும், அங்கே போடவும், இங்கே போடவும், அப்படி சேர்க்கவும் இப்படி சேர்க்கவும் வேண்டாம். நம்மளுக்கு தேவையானதை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். அந்த பணம் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் குறிக்கோளாக நம்ம போக வேண்டாம். கர்த்தரை நம்ம முன்னிட்டு நம்ம செய்யும் போது முதலாவது பாதம் 1 போதும். மரியாள் போய் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டான். தாவீது சொன்னான், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்று தம் மகிமை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்று
கர்த்தருக்கு நேராக போகணும். சும்மா சும்மா வந்துட்டு போகிறதுக்கு ஆலயத்துக்கு வரலை. வேல்யூபிள் சர்ச், வேல்யூபிள் வேர்ட்ஸ், வேல்யூபிள் காட். யாரும் உங்களை பார்த்து விரல் நீட்டி பேச முடியாது. தேவ வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கு. இந்த நேரத்தில் தேவ வல்லமை எழும்பட்டும். எனக்கு இந்த ஜான் பனியன் ஒரு பார்த்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, பின்னால் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவர் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கார். கேளுங்க, எண்ணெய் ஊற்றிடும் என் இதயத்தில், எண்ணெய் ஊற்றிடும் நான் எரிவேன். சும்மாலாம் எரிஞ்சதில்லை. சத்துருக்களின் பாளையத்தை போய் பட்சிக்கும் அக்கினி. சும்மா சும்மா உங்களெல்லாம் நீங்கள் சாதாரணமான மனுஷர் என்று பக்கத்தில் உள்ளவே சண்டை போட்டுக்கிட்டும் உங்களை தூத்திக்கிட்டு இருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த நேரத்தில் தவிடு பொடியாக்கி போடுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற திட்டங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு போகுது. உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற திட்டங்கள் எல்லாம் தூள் தூளாகி போகிறது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை திறங்க. ஆண்டவரே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் பெரிய பெரிய காரியங்களை வச்சுருக்கார். எழும்பு எழும்பு தீயோர் குமாரத்தையே, நீ போரடி. உன் கொம்புகளை நான் இரும்பாக்குதேன், வெண்கலமாக்குதேன். உன் தாழ்பாடுகளை நான் பலப்படுத்தேன். உன்கிட்ட இருக்க உன் பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதம். வாயை திறந்து பேசுவோம். தேவது பலம் நம்மளுக்குள்ளே இருக்குது. வெள்ளி என்கிட்ட இருக்குது, பொன்னி என்கிட்ட இருக்குது, தேவையான சொத்து எனக்கு உண்டு. அஞ்ஞானிகள் வைத்திருக்கிற சும்மா ஒரு இது இல்லை, கோடிக்கு கோடி கோடியாக வச்சுருக்காங்க. எல்லாம் தாண்டி வந்து உன்னுடையதாகும்னு சொல்லுது. அது பின்னால் நாடி தேடாத, என்னைய நாடு. மேலே பார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தை மேலே நோக்கி பார். அதை விட்டுட்டு பிரச்சனையே பேசிக்கிட்டு கோட்டுக்கு போவோமா, இந்த ஆஸ்பத்திரியில் போய் சால்வ் பண்ணிடுவோமா, இந்த பிரச்சனை இவங்ககிட்ட போய் நம்ம பேசினா எனக்கு கிடக்குமா. இன்னைக்கு பிசாசு எல்லாருக்கும் ஒரு மரண பயத்தை உருவாக்கி தூக்கு போட்டு செத்து போயிடலாமா, முடியுமா? தேவ பிள்ளைகளே பேசுனாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரான். கொஞ்ச காலம்தான் இருக்கு, அவன் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் ஜெயிச்சுட்டார். மரண பரியந்த நம்மோடு இருக்கிற தேவன் சும்மா இல்லை. கொடான கோடி தேவ சூனிகளோடு நம்ம கூட இருக்கார். நம்ம வீடு வானத்தின் வாசல், தேவனுடைய வீடே இல்லாமல் இது வேறு அல்ல. அந்த கண்களை காணும்படியாக இந்த நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொருடைய கண்களையும் திறங்கப்பா. இந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகளோடு ஜனங்கள் வந்தாங்களோ அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சால்வாக இருக்கட்டும். இங்கேருந்து போகும்போது சால்வாக இருக்கட்டும். வீடுகளில் குடும்ப ஜபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். ஆண்டவரை இன்னும் இந்த சபையை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் இவங்க பற்றி எரிகிறதை பார்த்து ஒட்டி கொள்ளத்தக்கதாக அநேக வீட்டில் பூச்சிகளாக எல்லா ஜனங்களையும் இந்த ஊரில் எத்தனையோ பேர் உண்டு. கொண்டு வாங்கப்பா. நாங்கள் சட்டம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவரை உங்கள் கிருபைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆலயத்தை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிங்க, நிரம்பி வழிய பண்ணுங்க. இந்த நாள் எங்களுக்கு அந்த ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. முதலாவது நாங்கள் உண்மையே நாங்கள் தேடுவோம்ப்பா. நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். ஆண்டவரே, எங்கள் அப்பா, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கீங்கப்பா. காட்டுக்குள்ளே போஷிக்கிறது எங்கள் அப்பா, உணவு காகங்களுக்கு கொடுக்கறது எங்கள் அப்பா, ஏன் அப்பா. ஆண்டவரே, ஹெவன்லி ஃபாதர், ஏசப்பா, நீ அவ்வளோ பெரிய குடும்பத்தில் நாங்கள் இருக்கோம்ப்பா. எங்கள் குடும்ப பெருமை ஆண்டவரே உங்களுக்கு தான்ப்பா, உங்களுக்கு தான். உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு தான்ப்பா. நாங்கள் எழுப்பி உங்களை ஒரு ராஜ்யத்துக்கு ஜனங்களை நாங்கள் வல்லமையான சாட்சிகளாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை அந்த நேரத்தில் நிரப்புங்கப்பா. மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு கிருபைகளை இறக்கங்களையும் கொடுங்கப்பா. என்ன பிரச்சனைகள் வந்தாங்களோ எல்லா பிரச்சனைகளின் மீது தேவ அக்கினி ஊற்றப்பட்டு எல்லா பிரச்சனையும் அந்த துண்டை காணும் துணியை காணும் பிசாசு புறமுதுக்கு காட்டி ஓடத்தக்கதா இந்த நேரத்தில் தேவ கிருபை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் பிரவாகிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை பாய்வதால் முதலாவது முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். இந்த ஆலயத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பா. எல்லா துதிகளை மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.